லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் கிட்டில் பாசிட்டிவ் வருது, ஆனால் ஸ்கேனில் எதுவுமே சாக் தெரியல. ஒரு வேளை கெமிக்கல் ப்ரெக்னன்சியே இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு நிறையா பேர் அக்கா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் ப்ரே பண்ணது வீண் போகலைங்க. இன்றைக்கி ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்கேன் பார்த்துட்டு சாக் வந்துட்டு உருவாகி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன பக்கம் இன்றைக்கி சாக் தெரியுதுன்னு சொன்னது எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தாங்க ஃபீல் ஆகுது. பட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சாக்கை சுற்றியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக பிளட் கிளாட் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டேப்லெட்டும் கொடுத்துருந்தாங்க. குழந்தை வந்துட்டு அபார்ட் ஆகாமல் நல்லா வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா டேப்லெட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் என்னோடய பீரியட்ஸ் டேட் பார்த்திங்கன்னா ஜூலையில் ஆகியிருந்ததுங்க. கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 10 to 11 வீக்ஸ் போல் ஆகியிருக்கணும். ஆனால் எனக்கு இப்போ தான் கருவே ஸ்கேனில் வந்துட்டு தெரியுது. ஸோ இது எப்படின்னு போய் முடியும்னு சொல்லி எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் செக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 3 மணி போல் ஆயிடுச்சுங்க. வரும்போது தம்பியை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.